ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவின் சமையல். இன்றைக்கி நம்ம அம்மாவின் சமையலில் நல்ல ஒரு ஸ்பெஷலான பிரியாணி செய்ய போகிறோம். அது என்னன்னா, சிக்கன்னு நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து, அதுக்கப்புறம் சாதம் நல்லா தாளித்து எடுத்து அதில் இந்த சிக்கனை போட்டு அதை கலந்து எடுத்து சாப்பிடும்போது சுவையே தனியாக இருக்கும். எப்படின்னா, நம்ம இந்த சிக்கனில் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை எடுத்து எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது அதை சாப்பிடும்போதே ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்னும் நம்ம பிரியாணியில் போட்டு அதை சாப்பிடும்போது இன்னும் அந்த டேஸ்ட் இன்னும் லெவலில் அதிகமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. 3/4 கிலோ அளவுக்கு நான் சிக்கன் கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம ஊற வச்சிடலாம். இது அப்படியே ஊறட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன், அதே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, லவங்கப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரே எண்ணெய், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிற இது கொத்தமல்லி புதினாலாம் அரைச்சேன் இல்லைங்களா, அதையும் இதில் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன்.
இதையும் நல்லா வதங்க விடலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்க விடுறேன். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கட்டும். அரிசி எடுத்துருக்கேன், அதனால் நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டு 3 மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டோம். கடாய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸாக இதில் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். ஒரு சைடு வெந்திருக்கும், திருப்பி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா பொரியணும். அப்போ தான் வந்து நம்ம போட்டு வேக வைக்க போகிறதில்ல, இதை பொரிச்சு மட்டும் தான் எடுக்க போகிறோம். அதனால் நல்லா பொரியட்டும். நல்ல ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பொரியட்டும். கொதிச்சிருச்சு. இப்போ நான் வந்து சீரக சம்பா அரிசி 2 கிளாஸ் எடுத்து கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம்.
விட்டுடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம வேகட்டும். இப்போ வந்து சிக்கன் வந்து பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போது சாதம் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கிற நம்ம சிக்கனை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். கையில் எடுத்து போடுறேன் நான். ஏன்னா எண்ணெய் இருக்குது அடியில். எண்ணெய் எப்படி ஊற்றணுமோன்னா செட் ஆகாது. அதனால் சிக்கனை மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து கலந்து விட்டுடலாம் இதை. அவ்வளோதாங்க. நம்ம வந்து ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.